அன்பு பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். ஓகே, வெரி குட். இப்போ நான் வந்து சில கேள்வி கேட்பேன், சரியாக பதில் சொன்னால் உடனே பரிசு. ஓகேவா? பரிசு வந்து காசு தான். கையில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரத்தில் ஃபுட்பால் வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகிறாங்க, அப்படி தானே? உண்மையா பையா? போன தடவை வேர்ல்டு கப் ஜெயிச்ச டீம் எது? தெரிஞ்சவங்க கை தூக்கி சொல்லணும். ஒரே ஒரு ஆள் தான் சொல்லணும். வேகமாக ஓடிவாங்க. எந்த டீமு? அர்ஜென்டினா. ஓகேவா? கிளாப் பண்ணுங்க. தம்பிக்கு வாங்க டீச்சர். ஓகே, வெரி குட். நல்லா சத்தமாக கிளாப் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, தமிழ்நாடு முதலமைச்சருடைய பேர்? இல்லை தெரியும், எல்லாரும் சொன்னனால சோப்பு டப்பா கம்பெனிக்கு தான். ஓகேவா? உங்கள் யாருக்கும் கிடையாது. சரி, இதே மாதிரி நிறைய கேள்வி கேட்பேன், நீங்கள் வந்து பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பரிசு கொடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய பள்ளியில் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். பைபிளில் ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்குது, தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன்னு சொல்லி உங்களைப் போல் அங்கே உட்காந்து இந்த விழாக்களை எல்லாம் கொண்டாடிய ஒரு மாணவன் மீண்டும் இந்த பள்ளியில் இவ்வளோ ஒரு உயிரோட்டமாய் இருக்கிறதை காண்கிற பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்து, அதே போல் நம்முடைய புதிய தந்தை அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ண ஃபாதருக்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணலாமா? ஓகே, வெரி குட். இன்னைக்கு ஃபாதர் ரொம்ப ஜாலியாக இருப்பார், எனக்கு தான் டென்ஷன். பின்னாடி உட்காந்துருக்கவங்களே எனக்கு பாடம் எடுத்தவங்க, பூச வைக்கிறார்ல ஃபாதரு, அவரும் பாடம் எடுத்தவர். முன்னாடி உட்காந்துருக்கவங்களும் எனக்கு பாடம் எடுத்தவங்க, நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஓகேவா? அதனால் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறேன். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி போட பிடிக்குமா? யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பிடிக்காதுன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். தமிழில் சொல்லுவாங்களே உருட்டுன்னு வாங்கல, சுத்தமான உருட்டுன்னு வாங்கலாம். இது சுத்தமான உருட்டு. ஓகேவா? யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யாருக்கெல்லாம் இப்போ ஆசையாக இருக்கு, என் கையில் ஃபோன் இருந்தால் எடுத்து ஸ்டோரி போட்டிருப்பேன் ஃபாதர் அப்படின்றவங்க யார் சொல்லுங்கள்? போட்டிருப்பீங்க தானே? ஓகே, வெரி குட். நல்லா கவனிங்க. உங்களை மாதிரி ஸ்கூலில் இருந்து ஒரு பிள்ளைங்க என்ன பண்ணாங்களா, டூர் கூட்டு போனாங்களாம். எல்லாம் டூர் போனீங்களா? கடைசியாக போனீங்களா இல்லையா? போகிறோம், இந்த வருஷம் போகிறோம். ஓகேவா? என்ன பண்ணாங்க, டூருக்கு போன இடத்துல ஒரு மியூசியம் போனாங்க. மியூசியம் போனால் அங்கே ஒரு அழகான ஒரு சிலை இருந்துச்சு, ரொம்ப அழகான ஒரு சிலை. என்ன பண்ணாங்க, உங்களை மாதிரி பிள்ளைங்கள்லாம் போயிட்டு அந்த சிலையை ரசிக்கிறாங்க, சிலை கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, அந்த சிலையை அப்படியே ஸ்டோரியாக போஸ்ட் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்க. ஆனால் கீழே என்ன பண்ணுறாங்கன்னா தரையை போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, மியூசியம் மூடியாச்சு. ராத்திரி ஒரு 9 மணி. இந்த சிலை இருக்குல்ல, சிலையும் இந்த கீழே இருந்த தரை இருக்குல்ல, ரெண்டும் பேசிக்கிச்சான். தரைக்கு வந்து ஒரே கோபம் சிலையை பார்த்து. தரை சொல்லிச்சான், நீனு நானும் ஒரே மலையில் தான் இருந்தோம், உன்னையும் என்னையும் ஒரே நாள் தான் வெட்டி எடுத்தானுங்க, உன்னையும் என்னையும் ஒரே லாரியில் தான் ஏற்றுனானுங்க, 2 பேர்த்தையும் ஒரே சிற்பி விட்டு தான் கொண்டு போனானுங்க. ஆனால் உன்னை மட்டும் எல்லா பயிலும் கொண்டாடுறானுங்க. காலையிலேருந்து கூட்டமாக வந்து உன்னை பார்க்குறானுங்க, மூக்கு அழகாக இருக்குது, கை அழகாக இருக்குன்ட்டானுங்க, ஃபோட்டோ பிடிக்கிறானுங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறானுங்க. ஆனால் ஒருத்தன் கூட குனிஞ்சு என்ன பண்ண மாட்டான், என்ன பார்க்கவே மாட்டான் அப்படின்னு தரை வந்து சிலையை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான். அதுக்கு என்ன பண்ணிச்சு, ரொம்ப சத்தமாக சிலை வந்து சிரிச்சிச்சு. எப்படி சிரிச்சிருக்கோம்? இல்லை, நான் நம்ப மாட்டேன். 2 ஸ்கூலுக்கும் போட்டி வைப்போம், சிலை எப்படி சிரிச்சிருக்கோம்? சும்மா நினச்சி பாருங்க, சிலை எப்படி சிரிச்சிருக்கோம்? எப்படி? சரி, இப்போ பிள்ளைங்களாம் இங்கிலீஷில் சிரிப்பீங்க, எப்படி தானே? எப்படி சிலை சிரிக்கும்? சரிங்க, ஓகே. இந்த மாதிரி சிலை சிரிச்சுட்டே சொல்லிச்சான், டேய் முட்டா பையில, நீ சொன்னது சரிதான், 2 பேரும் ஒரே மலையில் தான் இருந்தோம், 2 பேரையும் ஒரே நாள் தான் வெட்டி எடுத்தானுங்க, 2 பேரையும் ஒரே லாரியில் ஏற்றினானுங்க, 2 பேரையும் ஒரே சிற்பி வீட்டுக்கு தான் கொண்டு போனானுங்க. ஆனால் முதல்ல சிற்பி என்ன பண்ணார் தெரியுமா? என்ன எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றை தான் கையில் எடுத்தார். சிற்பி கையில் என்ன இருக்கும்? உளி இருக்கும். ஓகேவா? அந்த சிலை சொல்லிச்சான் தரையை பார்த்து, சிற்பி முதல்ல ஒன்றை தான் கையில் எடுத்து ரொம்ப அழகான சிலையாக உருவாக்குறதுக்காக மனுஷன் செதுக்குனார். ஒன்றை என்ன பண்ணார், உளியை வச்சு அவர் தட்டை நீ என்ன பண்ண உடஞ்சிக்கிட்டே இருந்த. அவர் 1 நாள் 2 நாள் இல்லை, பல மாதம் ஒன்று சிலையாக உருவாக்குறதுக்கு மனுஷன் போராடினார். ஆனால் கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ணவே இல்லை, சிற்பி கூட ஒத்துழைக்கவே இல்லை, உடஞ்சி போய்கிட்டே இருந்த.
உடனே சிற்பி என்ன பண்ணாராம், இவன் சிலையே ஆக மாட்டானேன்னு சொல்லி அவனை தரையாக மாற்றிட்டார். அடுத்து எங்கே வந்தார்? அவர் யார்கிட்ட வந்தார்? என்கிட்ட வந்தார். அவர் என் மேலே உளியை வச்சு தட்டும் பொழுது எனக்கும் வலிச்சிச்சு தான், நானும் அழுதேன் தான், உன்ன மாதிரி உடையலாமான்னு பார்த்தேன். ஆனால் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வி, இப்போ நம்ம உடஞ்சிட்டோன்னு சொன்னால் அவனை மாதிரி சிலையாக போயிடும், அவனை மாதிரி தரையாக போயிடுவோம். ஆனால் இந்த வலியை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோன்னு சொன்னால் எப்படி மாறலாம், நல்ல சிலையாக மாறலான்னு சொல்லி முடிவெடுத்தேன். அதனால் சிற்பி என்னை போட்டு உளியை வச்சு செதுக்கினப்பெல்லாம் வலிச்சிச்சு, இருந்தாலும் பொறுத்துக்கிட்டேன். நான் பொறுத்துக்கிட்டனால நீ எப்படி மாறிட்டேன்? எப்படி மாறிட்டேன்? நீ பொறுத்துக்காதனால எப்படி மாறிட்ட? எப்படி மாறிட்ட? தரையாக மாறிட்ட. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம எல்லாம் இருக்கிற அந்த ஒரே மலை, அந்த கல் மாதிரி நம்ம இருக்கிற மலை இந்த பொன்மலைன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? பொன்மலையிலேருந்து காலைல எல்லாத்தையும் முதுகில் பேகையும் கையில் சாப்பாடையும் அனுப்பிச்சு எங்கே அனுப்பிச்சிக்கிறாங்க? எங்கே அனுப்புகிறாங்க? இதுதான் சிற்பி வீடு. சிற்பி கையில் என்ன இருந்துச்சு? இன்னைக்கு டீச்சருங்க கையில் என்ன இருக்க முடியலை? என்ன இருக்க முடியலை? நான்லாம் பார்த்து தெரிச்சு ஓடின வாத்தியாருங்க நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளவு நல்ல வாத்தியாருங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண முடியல, உங்களெல்லாம் கண்டிக்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சிற்பி செதுக்கின மாதிரி உங்களுக்கு சில விஷயம் வலிக்கும். யாருக்கெல்லாம் ஹோம்ஒர்க் பிடிக்கும்? கை தூக்குங்க. ஹோம்ஒர்க் பிடிக்குமா? வெரி குட். யாருக்கெல்லாம் இம்போசிஷன் பிடிக்கும்? யாருக்கு லீவே இல்லாமல் சனிக்கிழமை ஸ்கூல் வச்சா பிடிக்கும்? சொல்லி வச்சு கூட்டு வந்திருக்காங்க போல, சாமியார் எதுக்கிட்டாலும் கையை தூக்கிறேன்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமும் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஸ்டடி வச்சா பிடிக்கும்? எல்லாம் ஒரு ஃப்ளோவில் இருக்கீங்க, வெரி குட், அப்படி தான், ஓகேவா? யாருக்கெல்லாம் உங்களை ரொம்ப அடிக்கிற டீச்சரை பிடிக்கும்? டீச்சர் அந்த பிள்ளை நோட் பண்ணிக்கோ, எல்லா பிள்ளையும் லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா பாருங்களேன். இன்றைக்கி உங்களை இங்கே இருக்கிற எல்லா டீச்சரும் நல்ல சிலையாய் செதுக்கிறதுக்காக கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? ஒத்துழைக்க மாட்டோம், ஒத்துழைக்கவே மாட்டோம். நான் ஃபோனில் ஒரு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் என் பங்கில், இங்கேப்பா நீ சரியில்லை, இதுக்கப்புறம் சேட்டை பண்ண நான் உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சு, மேலே கை வச்சிருவீங்களா ஃபாதர் நீங்கள்? நான் ஒரு 4 நம்பருக்கு கால் பண்ணுவேன். என்ன நம்பர் தெரியுமா? என்ன நம்பரு? என்னது? எப்படி இருக்கானு பாருங்க. அம்மா அப்பா ஃபோன் நம்பர் தெரியுமான்னு தெரியல, ஏன்னா எந்த நம்பர் தெரிஞ்சு வச்சிருக்கு? 19 ஃபோன் பண்ணி ஓவர் வாத்தியார் அடிச்சிட்டார் ஓவர்னா. அன்பு பிள்ளைகளே, நம்மை கெடுத்து வச்சது இந்த காலம்தான், நம்மளை கெடுத்து வச்சது இந்த காலம்தான். இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மரம்லாம் இருக்குல்ல, இந்த மரமெல்லாம் வளர்றப்ப அது சைடில் கிளை விடும், சைடில் சாயும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த மரத்தை கிளையெல்லாம் கழிச்சாதான் என்ன ஆகும்? அது நேராக போகும். இந்த பருவம் அப்படி தான். இங்கே இருக்கிற ஆசிரியர்களாகட்டும், இங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே ஆகட்டும், நம்ம நல்லா மேலே போகிறதுக்கு நம்ம சைடில் கழிப்பாங்க சாயிறப்ப. அதெல்லாம் உங்களை சிலைகளாய் மாற்றுவதற்கு அவர்கள் எடுக்கிற முயற்சி. யாரெல்லாம் இந்த ஸ்கூலில் படிக்கிறப்ப, இந்த பருவத்தில் படிக்கும் பொழுது டீச்சருங்க சொல்கிறத கேட்குறதுக்கு வலிக்குதோ, அவங்க நம்மளை கண்டிச்சா கோச்சிக்கிறோமோ, அவங்கெல்லாம் சிலையாக மாறுவோமா தரையாக மாறுவோமா? தரையாக மாறுவோம். நல்லா பாருங்கள், அங்கே அதுக்கு இதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? இங்கே உட்காந்துருக்கீங்களா பிள்ளைங்களாம் முதல் வரிசையில், உங்களுக்கு எனக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு 10 அடி இருக்குமா? ஆனால் இந்த 10 அடிக்கு நான் வர்றதுக்கு 18 வருஷம் ஆயிடுச்சு. அங்கே உட்காந்துருந்து இங்கே வர்றதுக்கு இல்லாட்டியும் 18 வருஷம் போனதே தெரியல. ஆளுக்கு ரொம்ப வேகமாக ஓடிடும். இன்றைக்கி ஆசிரியர் கண்டிக்கிறது பிடிக்காம, அவர் சொல்கிறது விரும்பாமல் இருந்து ஸ்கூலில் நல்ல பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கோங்களே, காலம் ஓடிட்டு நம்ம கூட படித்த வந்து காரில் இறங்குவான் ஜம்முன்னு. ஊரில் எல்லாம் ஓடி போய் வா தம்பி வாப்பா வாப்பான்னு சொல்லுவாங்க, அவன் கூட பேசுவாங்க. ஆனால் அவன் கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம், சரியாக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம், நல்லா பாஸ் ஆகிருக்க மாட்டோம், கெட்ட பழக்கெல்லாம் கற்று வச்சுருப்போம், தினமும் ஊரில் இருக்கோம், ஒரு பையன் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டான். அப்போனா இங்கே யார் சிலை யார் தர? காரில் வந்தவன் யார்? ஊருக்குள்ளே இருந்து மதிப்பே இல்லாதவன் யார்? நீங்கள் எப்படி மாற ஆசை? இப்போ எப்படி இருக்கீங்க? ஆக உங்களை இந்த நாளில் நான் வாழ்த்துக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரியுது, எல்லாத்துக்கும் பதில் தெரியுது. நீங்கள் சிலையாக மாறுவதற்காகத்தான் இந்த கல்வி நிறுவனம் உங்களுக்காய் உழைக்க காத்திருக்குது. ஆகவே உங்களை ஆசிரியர்கள் சிற்பி போல செதுக்குகிற பொழுது வலிச்சா பொறுத்துக்கோங்க. பொறுத்துக்கிட்டோம்னா உங்களை அழகான ஒரு சிற்பமாய் அவர்கள் செதுக்குவார்கள். கண்டிப்பாக பின்னாடி நீங்களும் ஒரு நாள் இந்த சமூகத்தால் கொண்டாடப்படுவீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கி நம்ம விழா கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அவருடைய பெயர் என்ன? திரு இருதய ஆண்டவர். அவர் உங்களுக்கும் இங்கே இருக்கிற
எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர் தரட்டும். போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒன்றே ஒன்று, பைபிள்லேருந்து முடிக்காமல் போகக்கூடாதுல்ல. பைபிள் ஏசப்பா சொல்லுவார், நீ வீடு கட்ட போகிறேன்னு சொன்னால் முன்னாடியே உட்காந்து பிளான் பண்ணு. நீ பிளான் பண்ண தான் வீட்டை கட்டி முடிப்ப. இல்லைன்னு சொன்னால் நீ கட்டி முடிக்காமல் இருக்கிறத பார்த்து எல்லாரும் உன்னை ஏளனமாக பேசுவாங்கன்னு சொல்லி. இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க எப்படி மாறணும்னு சொல்லி. எப்படி மாறணும்? சிலையாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு 4 காரியம் சொல்ல போகிறேன். முதல் காரியம் என்ன தெரியுமா? முதல் காரியம், இந்த பாருங்க இங்கே இருக்கார்ல, எப்படி இருக்கார் அவர்? சிலையாக இருக்காரா? அடித்து தொங்க விட்டாங்களா? ஆனால் அவர் என்ன பண்ணார் சொல்லமா? முதல்ல என்ன பண்ணார்? அவங்க அப்பா போய் அவர்கிட்ட கேட்டார். அவங்க அப்பாவிட்ட பேசினாராம், எப்பா நீ கொஞ்சம் இந்த மக்கள்கிட்ட போன்னு சொன்னாராம். அப்போ என்ன சொல்லியிருக்கலாம் அவர்? அட போங்கப்பா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை நீங்கள் அனுப்பினீங்க மனுஷங்கள்கிட்ட, அவங்கெல்லாம் சொல்லி கேட்காதவங்க நான் சொல்லியே கேட்க போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணார்? பரவாயில்ல, நடந்ததாக இருக்கட்டும். இறைவாக்கினர் போனாங்களா, நீதிபதி போனாங்களா, பரவாயில்லப்பா, அவங்கெல்லாம் போய் திருந்தலையா, நான் போகிறேன்னு சொல்லி கடந்தது மீது அவநம்பிக்கை கொள்ளாமல் தன் மீது நம்பிக்கை வச்சார். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? யார் மேலே? போன வருஷம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு? தேவை கிடையாது. போன வருஷம் வரைக்கும் எனக்கு சயின்ஸ் வரல, மேக்ஸ் வரல, தேவை கிடையாது. நிகழ்காலம் முக்கியம். அவர் என்ன பண்ணார்? அவர் மேலே நம்பிக்கை வச்சார். முதல் காரியம். ரெண்டாவது, அடுத்த கேள்வி, கையில் காசு இல்லை, கரஸ்பாண்ட் ஃபார் தருவார் வச்சுக்குவேன். எத்தனை வருஷம் ஏசப்பா வேலை செஞ்சார்? கை தூக்கி சொல்லுங்க. 33. ஓகே, அவர் வாழ்ந்தது எத்தனை வருஷம்? வெரி குட். உங்கள் சம்பளத்தை பிடிச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்க டீச்சர். அதனால் பிள்ளைங்களை எத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்க? கை தூக்கி சொல்லுங்க. யார்? 3 வருஷம். ஓகே, வெரி குட். அந்த 3 வருஷம் தானே வேலை செஞ்சார் அவர். ஆனால் அவர் 3 வருஷம் வேலை செஞ்சது, இன்றைக்கி 2000 வருஷம் கழிச்சு அவரை பற்றி பேசுகிறோன்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப அழகான பிளான் இருந்துச்சு. பிளான், நான் எங்கே போய் என் வேலையை ஆரம்பிக்கணும், எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகணும், யாரையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப அழகான பிளான் போட்டிருந்தார். அதனால தான் 3 வருஷம் அவர் வேலை செஞ்சாலும் 2000 வருஷத்துக்கு அப்புறமே இன்றைக்கி பேசுகிறோம். நம்ம எத்தனை பேர் டெய்லி பிளான், வீக்லி பிளான், மந்த்லி பிளான் வச்சுருக்கோம்? இங்கே ஒரே பிளான், நோ பிளான், அப்படி தானே? நீங்கள் அதை வைக்கணும். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வீக்லி பிளான் இருக்கணும். இந்த வாரம் இதெல்லாம் முடிச்சிடுவேன், இதெல்லாம் படிச்சிடுவேன்னு சொல்லி பண்ணிங்கன்னா நீங்கள் சிலையாக முடியும். 3வது ரொம்ப முக்கியமானது, இயேசு வாழ்ந்தப்ப என்ன பண்ணார்? தன் ஊரை விட்டு வெளியே போகவே இல்லை. அவர் அந்த ஊருக்குள்ளே இருந்தார். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் எப்படி பேசுகிறோன்னு சொன்னால், அவர் சில பேரை சூஸ் பண்ணார். அவங்க யார்? ஒரு 12 பேரை சூஸ் பண்ணார். அவங்க யார்? வெரி குட். யார்? சீடர்கள். நல்லா சீடர்கள் யாரெல்லாம் அறிவாளி? யாருமே அறிவாளி கிடையாது. மீன் பிடிச்சாங்க, காசு வாங்கினாங்க, சண்டை போட்டாங்க, ஊருக்குள்ளே சுற்றிட்டு தெரிஞ்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவர் கற்றுக் கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தார். சரி, அவன் மீனவன் தான், பரவாயில்லையா, அவனுக்கு இந்த மொழி தான் புரியும்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் பேசலை, அவனுக்கு எது புரியுமோ கற்றுக் கொடுத்தாரு. நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்கள் கிளாஸில் நல்லா படிப்பீங்க, குயிக் லேர்னராக இருப்பீங்க. ஆனால் உங்கள் கிளாஸில் ஒருத்தர் படிக்காத இருப்பான்ல, பொதுவாக என்ன சொல்லுவோம் பார்த்து, நம்ம மக்குன்னு சொல்லுவோம். கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதை உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உன் கிளாஸில் ஒருத்தனுக்கு தெரியாதவனை கண்டுபிடிச்சி நீ கற்றுக் கொடுக்குறப்ப உனக்கும் இன்னும் ஆழமாக புரியும், அவனுக்கு என்ன ஆகுது? அவனுக்கு அது தெரிஞ்சுக்கும். அப்படி இன்னும் நல்லா கற்றுப்ப. கடைசியாய் ஏசு என்ன பண்ணுறாருன்னா, சிலுவையில் சாகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தை சொல்லி செத்து போனார். எந்த வார்த்தை? கை தூக்கி பதில் சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. அவர் சிலுவையில் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார். தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கி. பின்னாடி சார் 2 கையும் தூக்கிட்டாரு. யார் தூக்குறா? சின்ன பையன். எந்திரிப்பா. என்ன சொன்னார்? வெரி குட். எல்லாம் சொல்லுங்க. என்ன சொன்னார்? எல்லாம் நிறைவேறிட்டு. சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. எல்லாம் சொன்னார்? எல்லாம் நிறைவேறிட்டு. அப்புறமா உங்களுக்கு ப்ரைஸ் வாங்கிக்கோ. புதுசு முடிஞ்ச ஓகேவா? பார் கொடுக்குறேன். நல்லா கவனிங்களே. தன்மையில நம்பிக்கை வச்சாரா ஏசப்பா? 1. 2வது பிளான் போட்டாரா? 2. 3வது கற்றுக் கொடுத்தாரா? எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தாரு. அப்படி கற்றுக் கொடுத்தனால தான் கடைசியாக என்ன பண்ணார்? சாகும் பொழுது he was not incomplete. நம்மளை மாதிரி அடுத்த பரீட்சையில் பாஸ் ஆகிடுறேன், அடுத்த வருஷம் பாஸ் ஆகிடுறேன் அப்படி சொல்லவே இல்லை. he was very clear. எல்லாம் நிறைவேறிட்டு தன் வேலையை ரொம்ப அழகாக முடித்தார். அப்போ நீங்களும் 10வது பரீட்சை முடிச்சுட்டு மார்க் கம்மியாகிட்டு வீட்டில் அழுதுட்டு ஐயோ படிச்சிருக்கலாமே, 12வது படிக்கும் பொழுது மார்க் வாங்காமல் எல்லாம் நல்ல காலேஜ் போவானுங்க. நம்ம ஒரு முக்கியமான காலேஜுக்கு போகிறப்ப நல்லா படிச்சிருக்கலாமேன்னு சொல்லி அப்போ புலம்ப கூடாது. நம்மளும் அவரை மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு சொன்னால் இந்த எல்லா பிளானையும் போடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக இருக்கும். 2வது, நம்ம யாரை மாதிரி மாற மாட்டோம், தரையாக மாறாமல் எப்படி மாறுவோம்? God bless.